தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்குகளுக்கு கட்டண உயர்வு கூடாது என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தியுள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2006-2011 ஆண்டு ஆட்சி காலத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரசு உருவாக்கிய அறிவு அடையாளங்களுள் ஒன்று சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து வந்த அதிமுக ஆட்சி முடக்கி மடைமாற்ற நினைத்த போது தமிழ் சமூகம் அறசீற்றத்துடன் எழுந்து அதை தடுத்து நிறுத்தியது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் மீண்டும் பொலிவு பெற்று ஏராளமான மாணவர்களும் கல்வியாளர்களும் இளைஞர்களும் பயன்பெறும் இடமாக அது அமைந்தது. மாதிரி நூலகம் போன்றும் தரநிலை அளவுகோல் போன்றும் அந்நூலகம் அமைந்துவிட்டது. நூலகம் என்பதன் முழு பயன்பாட்டை பெறும் வகையில் சிறு புத்தக வெளியீட்டு அரங்கு, மாநாட்டு அரங்கு, பெருங்கூட்டங்களுக்கு வசதியான கலை அரங்கு என்று பல்வகை அரங்குகள் அங்கு உருவாக்கப்பட்டன. அவற்றில் சிறு புத்தக வெளியீட்டு அரங்கு என்பது இலக்கிய கூட்டங்கள், சிறிய அளவில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கான அரங்கமாக பயன்பட்டு வந்தது. அதற்கு 3000 ரூபாய் என்று மிக குறைந்த தொகையாக கட்டணமாக நிர்ணயித்து ஊக்குவித்து வந்த நிலையில் வரும் ஜூலை முதல் அதன் கட்டணம் 14,750 என்று 4 மடங்கு உயர்த்தப்பட்டும் கலையரங்கத்தின் வாடகை 3 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் வந்துள்ள செய்தி கண்டனத்திற்கு உரியதாகும் என்று தெரிவித்துள்ளார். கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நூலகங்கள் போன்ற அறிவு கூடங்கள் வருமானத்திற்கானவை அல்ல. அவற்றுக்கு செய்யப்படும் செலவு கலை, பண்பாட்டு, அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுபவையாகும். எளிய பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், புதிய படைப்பாளிகளுக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்த இந்த நிகழ்ச்சி அரங்கிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும். பழைய கட்டண விகிதமே உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்குகளுக்கு கட்டண உயர்வு கூடாது என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வலியுறுத்தியுள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2006-2011 ஆண்டு ஆட்சி காலத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரசு உருவாக்கிய அறிவு அடையாளங்களுள் ஒன்று சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து வந்த அதிமுக ஆட்சி முடக்கி மடைமாற்ற நினைத்த போது தமிழ் சமூகம் அறசீற்றத்துடன் எழுந்து அதை தடுத்து நிறுத்தியது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் மீண்டும் பொலிவு பெற்று ஏராளமான மாணவர்களும் கல்வியாளர்களும் இளைஞர்களும் பயன்பெறும் இடமாக அது அமைந்தது. மாதிரி நூலகம் போன்றும் தரநிலை அளவுகோல் போன்றும் அந்நூலகம் அமைந்துவிட்டது. நூலகம் என்பதன் முழு பயன்பாட்டை பெறும் வகையில் சிறு புத்தக வெளியீட்டு அரங்கு, மாநாட்டு அரங்கு, பெருங்கூட்டங்களுக்கு வசதியான கலை அரங்கு என்று பல்வகை அரங்குகள் அங்கு உருவாக்கப்பட்டன. அவற்றில் சிறு புத்தக வெளியீட்டு அரங்கு என்பது இலக்கிய கூட்டங்கள், சிறிய அளவில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கான அரங்கமாக பயன்பட்டு வந்தது. அதற்கு 3000 ரூபாய் என்று மிக குறைந்த தொகையாக கட்டணமாக நிர்ணயித்து ஊக்குவித்து வந்த நிலையில் வரும் ஜூலை முதல் அதன் கட்டணம் 14,750 என்று 4 மடங்கு உயர்த்தப்பட்டும் கலையரங்கத்தின் வாடகை 3 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் வந்துள்ள செய்தி கண்டனத்திற்கு உரியதாகும் என்று தெரிவித்துள்ளார். கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நூலகங்கள் போன்ற அறிவு கூடங்கள் வருமானத்திற்கானவை அல்ல. அவற்றுக்கு செய்யப்படும் செலவு கலை, பண்பாட்டு, அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுபவையாகும். எளிய பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், புதிய படைப்பாளிகளுக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்த இந்த நிகழ்ச்சி அரங்கிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும். பழைய கட்டண விகிதமே உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.